உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நியாயம், நேர்மை, கடமை, கண்ணியம் அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு. அந்த வேலையில மிகவும் ஒரு அக்கறையோடு செயல்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வேலையில ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் செய்த வேலையை யாருனாலும் அதிகப்படியாக எடுத்து செய்யலாம். இவர்கள் தான் செய்யணும் அப்படின்ற அமைப்புலாம் இந்த மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில தான் இவர்களினுடைய வேலையுமே இருக்கும். அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ரொம்ப அதிகப்படியாக நேரத்தை செலவு பண்ணி வேலையை செய்யாமல் ரொம்ப குறுகிய காலத்துல எப்படி நம்ம நிறைய வேலையை செய்யலாம் அப்படின்றதுதான் இவர்களினுடைய ஒரு யூனிக். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகள்ல இவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஒரு அளவுல தான் இருக்கும். ஒரு 40% அங்கீகாரம் தான் இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு அங்கீகாரம் இவர்கள் செய்யக்கூடிய வேலையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால ஒரு மன உளைச்சல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சம்பாதித்து நல்ல ஒரு பெயரை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விடாப்பிடியான ஒரு முயற்சிகளையும் இந்த மிதுன ராசி என்பர்கள் போட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்காட்டிலும் கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்கும். நம்மளுடைய எதிர்காலம் நாளைக்கு நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த பாசிட்டிவான திங்கிங் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. கடந்த 2 வருடங்களாக இப்ப ஆரம்பிக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் ஒரு சுழற்சி முறை வருடமாக தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி எந்த மாதிரியாக ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புது வாழ்க்கை முறை அப்படின்றது உங்களுக்கு வந்தடையக்கூடிய ஒரு தருணம். கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அவமானங்கள், தேவையில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடிகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுக்காக கடன் வாங்கணும், அந்த கடன் என்ன ஆச்சு, எதுக்காக இப்ப நம்ம இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாத அளவிற்கு அந்த பர்சனல் லோன் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இவர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா ஒரு 3 lakhs பர்சனல் லோன் தான். ஆனா பாத்தீங்கன்னா அது என்னமோ 15 வருஷமா கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸாவே தான் இவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடிகள், திரும்ப கடன் வாங்குறது, திரும்ப ஒரு தேவைகள் இருக்கிறது, அடுத்து என்ன செய்தாலும் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே இதுக்காக ஒரு உங்களுடைய உறவுகள் மத்தியில அவமானங்கள், நம்மளால குடும்பத்தை சரியாக நடத்த முடியல, இப்படியே கடன் வாங்கியே நீ குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன்னா உன்னால என்ன சாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பல பேரின் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துலதான் இருக்கிறீங்க. எப்பண்டா என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்போதுதான் என்னுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஏங்குபவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு நிரந்தர ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில சில தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட அந்த தொந்தரவுகள்
தடைகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மிதுன ராசி என்பர்கள் இடமாற்றம் செய்யறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்க போறது இல்ல. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்றது நல்லது. மத்தபடி உங்களுடைய ராசிக்கு நீங்க இடமாற்றம் செய்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அங்க போறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது, இதை விட நான் பல மடங்கு சம்பாத்தியத்தை நான் அங்க அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு சின்னதாக பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுடைய நேரம் ஆட்டோமேட்டிக்காக மாற போகுது. இங்க இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, உயர் பதவிகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்துல நீங்க இல்ல ஏன் தேவையில்லாம வெளியிடத்திற்கு மாற்றம் செய்து அங்க தேவையில்லாம சில வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு ஜாதக ரீதியாக உங்களுடைய சொந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்றது அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதை மாத்திரம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள், ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் எப்ப அடைகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார், அதாவது ஆடி மாதம் வக்ரம் அடைகிறார். அதனால இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அந்த ஆடி மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்லாம் ஆடி மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபாஸ்ட் குரோயிங்கா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு டைம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா 3 வருடங்களாக விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்கும், இன்னும் முடிந்தபாடு கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மறுபக்கம் ஒரு ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியாக 2 இடத்துலயும் ஒரு சாதகமாக இல்லாம 2 பேருமே மியூச்சுவலா நீங்க விவாகரத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் ஏதோ ஒரு 3வது நபர்களினால தலையீடுனால நீங்க விவாகரத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரியான இழுபறி வழக்குகள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம், குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வளர்ச்சிகள், குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு பேரும் புகழோடையும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. குழந்தைகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள், குழந்தைகள் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்னதான் சொன்னாலும் அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு, ஏன்னா மிதுனராசி என்பவர்களே ரொம்ப ஸ்மார்ட், அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்மார்ட்டா ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய சொல் பேச்சு கேளாத ஒரு குழந்தைகளா தான் இருப்பாங்க. அதனாலதான் சில மென்டல் டென்ஷன் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் பாடுபட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, அவங்களால எனக்கு நிறைய ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தையினால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து மேக்சிமம் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல குழந்தைகள் உங்களிடமிருந்து பிரிவதற்கு, அதாவது அவர்களினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்குண்டான ஒரு நேரம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில நல்ல நன்மைகள், பெற்றோர்களின் ஆதரவோடு உங்களுடைய திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு கால சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.